ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்னாஷி பேட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம காலனி ப்ரீடிங்கில் கொஞ்சம் காக்டெயில் விட்டுருந்தோம். ஒரு 10 பீஸ்க்கு மேலே விட்டுருந்தோம். அந்த 10 பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது மட்டும் இறந்துருச்சு. இது என்ன காரணத்தில் இறந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கா வந்திருக்கு. நம்ம உடம்புலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சுக்கா வந்திருக்கு. லைட்டாக கவனிக்காமல் விட்டுட்டோம். நம்ம அதிகமாக இருக்கலாம் லைட்டாக கவனிக்க முடியல. கவனிக்காமல் விட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சுக்கா வந்து சளி பிடிச்சி இறந்துருச்சு. சளி வந்துருச்சு. காக்டெயிலுக்கு மோஸ்ட்லி காக்டெயிலுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா சளியும் இந்த லூஸ் மோஷன் தான் வரும். சளி பிடிச்சி சுக்கா பார்த்து இறந்துருச்சு. பேர்டு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட இல்ல திடீர்னு டெத்தில் இறந்துருச்சு. இதில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் லைட்டாக முடியாமல் இருக்கிறதா. எல்லாம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இப்போ நல்லா தெளிவாயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரியா முடியாமல் இருந்த குருவி எல்லாம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து எந்த அளவுக்கு நம்ம பேர்டை நீட்டாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக தேத்தி கொண்டு வந்துட்டோம். ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்த ப்ரீடிங்க்கு. நம்மகிட்ட காக்டெயில் ஹேண்ட் ப்ரீடிங்க்கு கொஞ்சம் அவைலபிள் இருக்குங்க. ஹேண்டம் பண்ணணும், ஹேண்டம் பண்ணி வளர்க்கணும், கையில் வச்சு வளர்க்கணும் தேவை பாருங்க. காக்டெயில் ஹேண்ட் ப்ரீடிங்க்கு இருக்குது. லூட்டினா இருக்குது, ஒயிட் பேஸ் இருக்குது, அல்பினோ இருக்குது, நிறையா இது இருக்குது. நீங்கள் தேவைப்படுறா கால் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது, நம்ம அனுப்பிச்சி விடலாம். கையில் டேம் பண்ணி வளர்க்குறவங்களுக்கு இது நீங்கள் டேம் பண்ணி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே அடி ஆயிடுச்சு. ஆஃப்ரிக்கன் அப்புறம் காக்டெயில்ஸு ஃபிஞ்சஸ் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், காக்டெயில் மட்டும் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மை சுற்றி கவர் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். நான் எப்படி ஃபார்மை கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள். எப்படி கவர் பண்ணியிருக்கோம்னு ஃபுல்லாக நெட்டு போட்டிருக்கோம். இந்த சைட்லனா எப்படி கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போ தான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கூலிங் கிளைமேட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை விட்டு விட்டு போயிது, பனி பயங்கரமாக அடிக்குது. போன வருஷம்னா அப்படி இல்லை. இந்த வருஷம் ரொம்ப மோசமான கிளைமேட்டு. நான் அப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃபார்மை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கன்னு. நான் இதை வந்து கவனிக்காமல் விட்டதுனால தான் எனக்கு இந்த மாதிரி டெத்து நடந்துச்சு, இல்லை இது நடந்திருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிவே பேர்ட்ஸ் எல்லாமும் நீட்டாக நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்